வெல்கம் டு இசாஹா ஈஸி லேர்னிங். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா கலப்பெண்கள் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் தான். சரி வாங்க அதில் என்ன சம் பார்க்கலாம். ஒமேகா நாட் ஈக்குவல் டு 1 என்பது ஒன்றின் முப்படி மூலம் எனில் பின்வருவனற்றை நிறுவுக. ஸோ சம்ம கேட்டிருக்காங்க. கண்டிஷன் ஒமேகா நாட் ஈக்குவல் டு 1 கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் என்ன சம்ம கொடுத்துருக்காங்கன்னா 1 + ஒமேகா 1 + ஒமேகா ஸ்கொயர் 1 + ஒமேகா பவர் 4 1 ஒமேகா பவர் 8 omega power 8 etc plus 1 plus omega 2 power 11 equal to 1. இதுதான் சம்மு. ஸோ இந்த சம்மை வந்து சிம்பிள் ஸ்டெப்பில் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். சால்வ் பண்ணி ஆன்சர் வந்து ஈக்குவல் டு 1ன்னு சொல்லி கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக இதை வந்து நம்ம பேராக எழுதிக்கலாம். ஓகேவா? தீர்வு கொடுத்துருக்க சம்மை நம்ம பேராக எழுதிப்போம். ஸோ 1 + ஒமேகா 1 + ஒமேகா ஸ்கொயர் இது ரெண்டையும் பேராக எழுதிக்கலாம். அதாவது 1 + ஒமேகா 1 + ஒமேகா ஸ்கொயர் இது ரெண்டு ஒரு பேராக எழுதிக்கலாம். சரி நெக்ஸ்ட்டு 1 + ஒமேகா சரி இதை எப்படி இதை பிரித்து எழுதிக்குவோம். ஆக்சுவலாக 1 + ஒமேகா பவர் 4ன்றதை பிரித்து எழுதிக்குவோம். 1 + ஒமேகா பவர் 4 ஆக்சுவலாக இங்கே ப்ளஸ் இல்லை. ஒமேகா பவர் 4ன்றதை எப்படி பிரித்து எழுதலாம்னா இந்த ஒமேகா பவர் 4 ஒமேகா க்யூபு ஒமேகான்னு பிரித்து எழுதலாம். ஸோ 3 + 1 4ன்னு ஆகிடும். ஸோ அப்போது இது எப்படி எழுதுறேன்னா இப்போ 1 + ஒமேகா ஒமேகா க்யூப் 1ன்னு ஆகிடும் இல்லையா. 1 × ஒமேகா 1 + ஒமேகா. அடுத்தது ஒமேகா பவர் 8 எப்படி பிரித்து எழுதலான்னா அதாவது ஒமேகா பவர் 8 = ஒமேகா க்யூபு ஒமேகா க்யூபு ஒமேகா ஸ்கொயர் 6 + 2 8. ஸோ இது 1 × 1 × வந்து அது லாஸ்ட் வீடியோவில் போட்டிருப்பேன். அதாவது 1 + ஒமேகா க்யூப் = 1. ஸோ அதனோட வேல்யூ அப்போ ஒமேகா க்யூப் 1 × 1 × ஒமேகா ஸ்கொயர் வந்து ஒமேகா ஸ்கொயர் ஆகிடும். இப்போது 1 + ஒமேகா ஸ்கொயர். ஸோ இது ரெண்டையும் ஒரு பேராக எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இது மாதிரி பேராக எடுத்துகிட்டோன்னா ஆக்சுவலாக இந்த வீடியோக்குள்ளே நம்ம எத்தனை பேர் இருக்குதுன்னு பார்க்கணும். ஸோ அது மாதிரி ஏன்னா ஒமேகா 2 பவர் 11 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ எப்படி எடுத்துருக்காங்கன்னா இதனோட பவர் 1 2 4 8 அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது 1 2s are 2 2 2s are 4 இங்கே 4 வந்துச்சு பவர் 4 4 2s are 8 பவர் 8 8 2s are 16 16 2s are 32 32 2s are 64 64 2s are 128 128 2s are 256 256. அடுத்தது 256 × 2 5112 5112 × 1024 2048 இது ரெண்டு பேர். அது இதுதான் 2 பவர் 11ஓட பவர். ஓகேவா? ஸோ அப்போ இதில் 1 2 3 4 5 6 டைம்ஸ் இருக்குது. 6 பேர் இருக்குது உள்ளே. ஸோ இந்த சம்முக்குள்ளார 6 பேர் இருக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன எழுதிக்கலாம்னா எக்ஸட்ரா 6 டைம்ஸ்னு எழுதிப்போம். இடம் இல்லை அதனால சைடில் எழுதிருக்கேன். கொஞ்சம் புரிஞ்சுக்க நெக்ஸ்ட் டைம் எழுதும்போது கரெக்டாக எழுதிடுறேன் கீழே. ஸோ இது எப்பயும் போல தான். அதாவது 1 + ஒமேகா அப்படின்றது ஆக்சுவலாக அந்த ஃபார்முலா இருக்கு இல்லையா. அதாவது ஒரு ஃபார்முலா இருக்குது இங்கே வேணால் எழுதிக்கலாம். ஓகேவா? சைடில் 1 + ஒமேகா + ஒமேகா ஸ்கொயர் = 0 ஒமேகா க்யூப் = 1. இது ஒரு ஃபார்முலா இங்கே யூஸ் பண்ணுவோம். அப்போ 1 + ஒமேகான்னு கன்சிடர் பண்ணிட்டுன்னா மைனஸ் ஒமேகா ஸ்கொயர். அப்போது மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் 1 + ஒமேகா ஸ்கொயர் அப்படின்னா இந்த ஒமேகா அந்த பக்கம் போயிடுச்சுன்னா மைனஸ் ஒமேகா. சரி இதேமாதிரி தான் 1 + ஒமேகானா மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் 1 + ஒமேகா ஸ்கொயர்னா மைனஸ் ஒமேகா ஒரு பேர் செய்வீங்க ஒமேகா எக்ஸட்ரா 6 டைம்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு அப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணனா ஒமேகா க்யூபு மைனஸ் ஒமேகா க்யூபு. ஓகேங்க மைனஸ் ஒமேகா க்யூபு 6 டைம்ஸ் நம்ம எழுதணும். ஓகேவா? மைனஸ் ஒமேகா க்யூபு மைனஸ் ஒமேகா க்யூபு மைனஸ் ஒமேகா க்யூபு 5 6 டைம் மைனஸ் ஒமேகா க்யூபு. ஸோ 6 டைம்ஸ் நம்ம எழுதியிருக்கோம். அப்போது இதெல்லாம் 1 × 1 × 1 × ஏன்னா ஒமேகா க்யூபும் ஒன்று ஃபார்முலா 1 × 1
ஓகே இன்ட்டு 1 ஈக்குவல் டு 1. இதுதான் அந்த சம். ஸோ இந்த இது இங்கே எத்தனை பேர் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த எத்தனை பேர் இருக்குதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அத்தனை பேருக்கு தகுந்த மாதிரி 6 டைம்ஸ் எழுதுகிறோம். ஸோ இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணுற மாதிரி இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணால் அதே தான் வரும். சரிங்களா? திரும்ப இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி இதுங்களுக்கு 6 டைமுக்கு போட்டோம்னா ஸோ இதே மாதிரி தான் போடணும். மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் இன்ட்டு மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் இன்ட்டு மைனஸ் ஒமேகா போடணும். ஸோ அதுக்காக இங்கே ஷார்ட்டாக எக்ஸெட்ரான்னு போட்டு 6 டைம்ஸ்னு போட்டேன். ஸோ 6 தடவை இதே மாதிரி தான் வரும் அப்படின்றதுனால காமிச்சிருக்கேன். ஸோ இந்த சம்மோட மெத்தடே அதான். ஸோ அப்போ எல்லாத்துக்கும் ஒமேகா க்யூப்னு வந்துச்சு. ஸோ அந்த 6 டைமுக்கு அதே தான் வரும். ஸோ அப்போ 1 × 1 எல்லாத்தையும் பெருக்குனா ஈக்குவல் டு 1. அவங்க சம்மில் கேட்டிருக்காங்க இல்லையா, இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணால் ஈக்குவல் டு 1ன்னு கொண்டு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணால் இதுதான் வரும். ஸோ இதுக்குள்ளே எனக்கு என்ன எக்ஸஸாக தெரிஞ்சிக்க வேண்டியது, இந்த 1 + ஒமேகா + ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. இது ஃபார்முலா மாதிரி நான் மெமரி பண்ணி வச்சுங்க. அடுத்தது ஒமேகா க்யூப் ஈக்குவல் டு 1. இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுங்க. இது 2 தெரிஞ்சிச்சு அப்படின்னாலே நம்ம இந்த சம்மை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. அதேமாதிரி நம்ம வீடியோவில் ட்ரான்ஸ்லேஷன் அவைலபிளாக இருக்குது. இங்கிலீஷ் டு தமிழ், ஏதாவது வேர்டு டாக்குமெண்ட் PDF ஃபைல் எது வேணாலும் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணி தருவேன். பில்லிங் இருக்கவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மெயில் ஐடி தரேன். தேங்க்யூ.